இன்றைய மன்னா சங்கீதம் 115:14 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நேற்று தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கும் போது கிடைக்கக்கூடிய மற்றொரு ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறது நிமித்தம் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்தில் சொன்னேன், அன்னாளோட நினைந்தருளி சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்கிறவராய் இருந்தார். உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்வார்கள். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி உங்களுக்கு இருக்கும். உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவர்களை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். அவர்கள் குறுகி போவதில்லை. ஏனென்றால் உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாக இருக்கிறது நிமித்தம் எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் அவர்களை பெருக பண்ணும், வர்த்திக்க பண்ணும், குறுகி போகக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். உங்களுடைய நன்மையினால் நிரப்பும், ஆசீர்வாதம் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.